அப்படின்றத வந்து உல்ஃப் 11 வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முறையிலையுமே வந்து பார்த்தாச்சு. இருந்தாலும் அந்த மேட்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஒரு தரமான ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் மறுபடியும் பார்த்தோம். உல்ஃப் 11 அவங்க தானே மிஸ் பண்ணது கேமு. நிச்சயமாக நல்ல ஒரு எஃபர்ட்டு. துரதிருஷ்டவசமாக அந்த பால் ஃபுல் டாஸாக அமைஞ்சிடுச்சு. இல்லைனா ட்விஸ்ட் அப்படியே மாறி இருந்திருக்கும். மேபி அந்த பால் வந்து ஃபுல் டாஸ் இல்லைனாலும் 6 அடிப்பேன்னு சொல்லியிருந்தாரு ஆகாஷ். த கிரிக்கெட் இஸ் த ஃபன்னி கேம் அப்படின்னு இந்த நேரத்தில் நிரூபணம் ஆயிருக்கு. கரெக்டா? ஆகாஷ் ரெஸ்டிங்னா அருண் யாராக இருந்தாலும் சரி கேள்வி கேட்கறனா அந்த எண்டில் யார் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிடணும். ஆமாங்கண்ணா ஸ்டார்டிங் பாலு ஸ்டார்டிங் வித் நோ பாலுங்க. ஆஹா இது எதிர்பார்க்கலையப்பா. இந்த நோ பாலை யாருமே எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு நோ பால் போட்டிருக்கிறாங்க. நோ பால் அங்க ஸ்டார்டிங் வித் நோ பால். ஸ்டார்டிங் வித் நோ பால். நோ பால். ஃப்ரீ ஹிட் பாலு ஸ்டார்டிங் பாலே வந்து ஒரு நோ பால் போட்டிருக்கிறது ஒரு லைக் அ பேட் லக் தான். பட் ஸ்டில் மேட்ச் இஸ் ஆன். ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட் பாலையும் அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பவுன்ஸில் பீட்டன் ஆகிட்டார் பேட்ரு. ஸோ வெல்கமிங் டாட் பால். இங்கே உன மேட்சை பற்றி மறுபடியும் பேசினா வந்து ஆரம்பத்துலேருந்து பேசியாகணும். அந்த மாதிரி தரமான ஒரு மேட்ச்சு. பட் இந்த மேட்ச் வச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. எமரால்டு வர்சஸ் டைட்டன்ஸ் 2 பேருக்கு இடையே தான். சரியா படலையப்பா. அதுவும் ஒரு டாட் பால்ப்பா. பவர் பிளேயில் பெருசாக வந்து ரன்னு வரலைனாலும் அடுத்து வந்து மேக் பண்ணி ஸ்கோர் கார்டு போடணும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். இழுத்து அடிக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் பால் தான் மாட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃப்ரம் த பேட்டு. வணக்கம் ப்ரோ. உங்கள் பேர் என்ன? பிரகாஷ். என்ன டீமு? எமரால்டு. எவ்வளோ ரன் அடிப்பீங்க? 60-70. 60-70 நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணே வந்து இன் ரிப்ளேவாக பண்ணியிருக்கிறாரு. ஸ்டார்டிங் பவுண்ட்ரி அப்படின்னா சொல்லி ஆகணும். வெல்கம் பவுண்ட்ரி. இந்த இன்னிங்ஸோட முதல் பவுண்ட்ரிங்கோ. ஆமாங்க முதல் பவுண்ட்ரி வந்துருக்குதுங்க. சரி எமரால்டு டீம்லேருந்து பிரகாஷ் படி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா நாங்கள் 70 அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி வித்தின் த லைன் செம்ம ஷாட். அலட்சியமான ஒரு ஷாட். போயிட்டு வா ராஜா அப்படின்ற மாதிரி அனுப்பப்பட்ட ஒரு ஷாட். சூப்பர் ஷாட். பேக் டு பேக் சிக்ஸர்ஸிங்க. ஆகா அழகான ஷாட்டாக இருந்துச்சுப்பா பார்க்குறதுக்கு. அப்படி இருந்தாலும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு டாட் பாலில் ஒரு விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுப்பாங்களா? குயிக்கா ஆனால் த்ரோ இப்போ பின்னாடி ஃபீல்டர் யாருமே இல்லைப்பா. ஓகே பேக்கப் போடி வந்துட்டாங்க. சொல்கிற நேரத்தில் பேக்கப் போடி வந்துட்டாங்க. அண்ட் முதல் ஓவர் முடிவுக்கு வருது. முதல் ஓவர் முடிவில் 15 ரன்ஸ் ஆன் த போர்ட் ஃபார் 0 விக்கெட் லாஸ். முதல் ஓவர் முடிவில் மாற்றி பவுண்டரி அடித்ததுனால ஒரு ஓவருக்கு 15 ரன்னு.
15 ரன். ஓகே, ஏற்றி அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பால் பட்டது டோ எண்டு. ஸோ மடக்கி தான் அடிக்க முடிஞ்சது. அதுவும் பால் பட்டதுனால அண்ட் ஒரு சிங்கிள் ஃபைன் லெக்கில் ஷார்ட் ஃபைன் லெக் உள்ளே இருந்த காரணத்தினால அங்கே ஒரு சிங்கிள் 70 ரன் வந்துருமா? முதல் வரல 15 ரன் அடிச்சிருக்கிறீங்கோ. 70 வந்துருமா? கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு 70 வந்துரும்னு. ஸ்லோவர் பால்ப்பா, ஸ்லோவர் பால். பேட்டர் ஏமாற்றிட்டாரு பவுலரு. அப்பப்போ இந்த மாதிரி ஒரு பால் போட்டால் தான் வந்து அவங்க டீமுக்கு ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா டாட் பால் மேக்ஸ் ப்ரெஷர் கிவ்ஸ் விக்கெட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆஹா, வெளியே போயிருக்கு அப்படிதான் நினைச்சேன். ஆனால் கிடையாது. பேட்ரி பண்ண லீவை பார்த்து கொஞ்ச நேரத்தில் நம்மளும் நம்பிட்டீங்க. ஆனால் அம்பேர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளதான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டாட் பால் மறுபடியும். ஆனால் இந்த பால் அப்படி பண்ண மாட்டோமே, ஏன்னா வெளியே போயிருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு வைடு. நல்லா தானே போய்கிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம், எக்ஸ்ட்ராஸே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு டே ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு குட் சைன் ஃபார் ஆல் டீம் இன் ரவுண்ட் 3. ஐயோ, கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்தாலும் கரெக்டாக இருந்திருக்குமே. பால் மீட் ஆயிருக்கும், இன்னொரு பவுண்டரி கிடச்சிருக்கும், ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் காலில் பட்டு ஆக மொத்தம் ஒரு டாட் பாலாக மாதிரி இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. ஷார்ட்ல இருந்து ஒவ்வொரு தடவைலாம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த தடவை விடவே மாட்டேன்னு சொல்லி அடிச்ச அடி. சிக்ஸ் வந்திருக்குது. இந்த மாதிரி மடக்கி அடி மேலே கொஞ்சம் அடிச்சிருந்தாருன்னா ஒரு ஹைட்டு கேட்சு அது பாசிபிள். ஏப்பா ஃப்ளாட்டாவாப்பா த்ரோ பண்ணுறது? ஆஹா, இந்த நிலைமையில ஃப்ளாட் த்ரோ வேணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. 2s ஓடி இருக்கிறாங்க. கடைசி பால் 2s ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 25 ரன்ஸ் ஆன் த போர்டு வித்தவுட் அ விக்கெட் லாஸ். நல்ல ஸ்கோர், நல்ல ஸ்கோர். அப்போ 70 தொட்டுருவாங்க போலையா? நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் ஆஹா ஆஹா அப்படி தான் பதிலாக இருக்கும். இங்கே எம்ரால்டு டீம் கிட்டேருந்து இங்கே தான் உட்காந்துருக்காங்க, வேற எங்கேயும் இல்லை, வேற எங்கேயும் பார்க்காதீங்க. ஸோ இந்த வரிசையில் அடுத்த ஓவர், முக்கியமான ஒரு ஓவர் யாருக்கு கொடுக்கா, இவருக்கு கொடுக்கலாமா அவருக்கு கொடுக்கலாமான்னு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் அங்கே. ஓகே, எப்படி ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் இருக்குமோ அது மாதிரி அங்கே ஒரு எல்லோ கேப் அண்ட் ஓவரை யாருக்கா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க கேள்வியை போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்ட காரணங்களால் 3வது குவிஸ் போட்டிருக்கோம். இதுக்கான கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க நாங்கள் ஒவ்வொரு வாட்டி நம்பர் மாத்துறீங்க. இந்த வாட்டி 9712334567 என்ற எண்ணுக்கு கரெக்டான பதில் முதல்ல யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்க, சொல்லிடுங்க, பார்த்து சொல்லிடுங்க. ஃபைனலி வந்து யாருக்கு கொடுக்கலாம், இங்கே கொடுக்கலாமா அங்கே கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இவருக்கே கொடுத்துருவோம் சொல்லி மொத்தமாக முடிச்சிட்டாங்க. கேட்கலையோ? அடுத்த ஒரு புதிய பவுலர் உள்ள வந்திருக்கா. அப்படி 2 ஓவர் முடிவில் 25 ரன் ஆன் போர்டு இப்போதைக்கு இருக்கு வித்தவுட் விக்கெட் லாஸ். நல்ல பார்ட்னர்ஷிப் போய்கிட்டு இருக்கு. பட் இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும் சிவகாமி, இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைத்து விடு அப்படின்ற மாதிரி நாசர் சொல்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு டேலண்டடான ஆர்டிஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த மிமிக்ரி நமக்கு வராது. டைட்டன்ஸ் டீம் கண்டிப்பாக வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும். இல்லைன்னா இங்கே நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி 70 ரன்னு கண்டிப்பாக ஷார்ட்டேஜ் இல்லாமல் ஆன் போர்டுக்கு வந்துடும். நீங்கள் அதே டீமா? சரி, விளங்கிடும். என்னாச்சு, நடுவில் எண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்களோ? நாளி ஆகி கொண்டே இருக்கிறது. சேத்த வேமா போடுறேங்களா? நன்றி. ஸோ மிகப்பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் அடுத்த ஓவரோட முதல் பால்
வந்தாரு பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த பவுலர். என்னண்ணே பால் போடுறதுக்குள்ள விழுந்துட்டீங்க? ஓ மண்ணு தடிக்கிச்சா? ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் குயிக்காக ஓடினதில் வந்து கீழே ஃபீல்டர் விழுந்துட்டாரு. ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் இவர் கொடுக்கலாமா அவர் கொடுக்கலாமான்னு தான் அந்த டிஸ்கஷனில் அவர் இருந்தார். ஆனால் பாவம் கேட்ச் பிடிக்க போய் வந்து மண்ணு தடிக்கி கீழே விழுந்துட்டாரு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ குயிக்காக ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ஓடி இருக்கிறாங்க. 2 ரன் ஓட்டாங்கப்பா. 2 ரன்னு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் தான் வந்து எப்போ வைக்கலாம் இப்போ வைக்கலாமா அப்போ வைக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய டீம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதிலே வந்து எட்ஜ் ஆகி போயிடுது. அவரோட ஹைட்டு இருக்கிற அளவுக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் பண்ணுறாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸு பால் ஆகுது. இந்த மாதிரிலாம் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதே. ரொம்ப எஃபோர்ட் போட்டு அடிக்கணுமேன்ற மாதிரி இருக்குது. அடுத்த பால் 3 பால் 3 ஒரே லென்த்து. ஆனால் 3வது பால் போனது கடலுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. வாட்டுக்கு தனியா போட்டு விடு. ஆஹா குயிக்கா போடப்பட்ட பால். ஆனால் வெளியே போட்டிருக்காரு. அந்த காரணத்தினால ஒரு வைடு. விடு டிஜே, அவளாவது நல்லதா இருக்கட்டும். உங்ககிட்ட மாட்டிங்கிறதுக்கு அங்கே போய் நிம்மதியாக இருக்கட்டும். டயலாக் தேடிட்டு இருக்காரு கவுண்டர், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப தள்ளி போடப்பட்ட ஒரு பால். பவுன்சருக்கு மேலே பவுன்சராக போடப்பட்ட ஒரு பால். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைடு மறுபடியும். ஸோ அகைன் அந்த பாலை போட்டு ஆகணும். மாற்றி மாற்றி இப்போ எக்ஸ்ட்ராஸ் வந்துகிட்டு இருக்கப்பா ஒரு 6ஆல. பேட்டு பறந்ததுப்பா, பேட்டு பறந்தது. கீப்பர் கொஞ்ச நேரத்தில் மிரண்டுட்டாரு. போனது பாலான்னு. அருணே அண்ணே பேட்டு எங்கேயோ போய் வந்துட்டப்பா. ஐலகு கிட்ட போய் விழுந்துச்சு பாருங்க. அப்ப என்ன வேகத்துல வீசிருக்காரு பாத்தீங்களா? சாவு அடிக்கிறாங்களே. உயிரோட தானே இருக்கிற. டிஜே அங்கதான் போய் நிக்க வைக்கணும். தப்பிச்சிருவாரண்ணே அப்படி இருந்தான். அட்ட பால் எட்ஜ் கேட்சா. கீப்பர் போறதுக்குள்ள பால் லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ குயிக்காக வந்து கீழே லேண்ட் ஆயிடுச்சுப்பா. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. இன்னும் கொஞ்சம் ஹைட்ல இருந்தால் மேபி ஒரு கேட்ச் பார்த்துருந்துருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வரைக்குமே இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகாமல் போய்கிட்டு இருக்கே. இது மிகப்பெரிய ஒரு பேட் சைன். மறுபடியும் ஷார்ட் பாலே. ஆனா அடிச்சா அடி நாம போய் நம்பர் கொடுத்தா அப்படியே ஜட பேசலாம்ல. நம்பர் கொடுத்தா அப்படியே ஜட பேசலாம்ல. 3 ஓவர் முடிவில் 42 ரன் ஆன் போர்டு. நம்பர் கொடுத்தா அப்படியே ஜட பேசலாம்ல. சந்தடி சாக்குல மனசுல இருந்தது எல்லாமே வந்து டிஜே அப்படியே வெளியே தெளிச்சு விட்டாரு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 ஓவர் முடிவுல 42. ஸோ கேம் சேஞ்சிங் ஓவரா இருக்குமா? கேம் சேஞ்சிங் ஓவரா இந்த ஓவர் இருக்குமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். என்ன ஃபீல்டிங்கில் ரொம்ப டைம் ஆகுது. டக் டக்குன்னு முடிச்சு விடுங்க பார்ப்போம். டைட்டன்ஸ் அணி இப்போ வரைக்குமே வந்து விக்கெட் ஏதுமின்றி, ஐ மீன் விக்கெட் எடுக்காம ஏதுமின்றி இருக்காங்க. விக்கெட் எடுக்கணும். அடச்சாரியா ஒரு சூப்பர் டைமிங். வா பஞ்ச், செம்மையான ஒரு பஞ்ச். பஞ்சு செம்மையான ஒரு பஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பால்
ஷார்ட்டர் லென்த் தேவையில்லாத லென்த் மறுபடியும் ஒரு 6. இந்த மாதிரி அதே மாதிரி இல்லை இந்த மாதிரி அதே மாதிரி அடிக்க ட்ரை பண்ணாரு. சேம் டெய்லர் சேம் வாடகைன்ற மாதிரி அதே ஷார்ட் பால் லென்த்து. பட் ஐயோ என்னடா அது, இந்த நிலைமையில இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்ற மாதிரி எரிய நேரத்தில் என்னையா ஊற்றி விட்டாருங்க. ஆக மொத்தம் இன்னொரு ரன் எக்ஸ்ட்ராவா போயிருக்குது. ஸோ ஒன்றும் சொல்ல முடியல. அவர் பேட் பிடிக்கிற ஸ்டைல பாருங்களேன். ஏதோ அந்த பிளாஸ்டிக் இந்த குழந்தைங்கலாம் விளையாடாது அந்த மாதிரி பேட் கையில் இருக்குதுப்பா. என்னதான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கேட்சா புடிச்சா ஐயோ போச்சே போச்சே போச்சே. காதுல மண்ணு. ஓகேவா ப்ரோ? ஓகேவா? என்னங்க இது? அண்ணே ரிவர்ஸ் இம்பார்ட்டன்ட் விக்கெட் போச்சு. இல்லண்ணே ரன்னிங் பேக்வர்ட் ஓடுறது இல்ல ரன்னிங் பேக்வர்ட் ஓடி கேட்ச் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பின்னாடியே ரிவர்ஸ்ல போயிருக்காரு. அது அதோட என்ன கஷ்டம். நம்ம சைடுல கொடுத்த பேட் எல்லாமே லென்த்தான பேட். ஆனா அவர்கிட்ட எப்படி தெரியுது பாருங்களேன். நல்ல பால் அங்க மறுபடியும் முன்னாடி போட்டதோட பெட்டர் பால்னே மச் பெட்டர் லென்த். இது முன்னாடியே போட்டுருந்தாலும் நல்லா இருந்திருக்குமோ. ஆனா அந்த பேட்டரி நின்னே தான் பாடிக்கிறார். எல்லாமே கொஞ்சம் கூட பெண்ட் பண்ணல பாடிய. மறுபடியும் அதே லென்த்தை வச்சு நான் அதோட தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. அண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. 4 ஓவர் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா 57 ரன் வித்தவுட் விக்கெட் லாஸ். இன்னைக்கு டேவோட மூணாவது 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்திருக்குப்பா இன்னைக்கு டேல. ஓகே 4 ஓவர் முடியல. இப்போதைக்கு டீசெண்டான ஒரு ஸ்கோரு. இன்னைக்கு டேவோட மூணாவது 50 பார்ட்னர்ஷிப் வந்திருக்குன்னு சொன்னேன். அதுவும் ஒரே நல்ல 3 50+ பார்ட்னர்ஷிப்ஸ் வித்தவுட் விக்கெட் லாஸ் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். பேட்டிங் டீம் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்கப்பா சீரியஸ்லி. இன்னைக்கு ஆடினவங்க எல்லாருமே வந்து டீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் இது லாஸ்ட் ஓவர் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஆல்ரெடி 57 ஒரு விக்கெட் கூட இழக்காம செம்ம பேட்டிங் சோ ஃபார். பட் இந்த ஓவரில் டேர்னிங் பாயிண்ட் வருமானது ஒரு கேள்விக்குறி. ஆல்ரெடி நல்லா வெல் செட்டில்டு. ஸோ 2 பேரும் அவசரப்பட்டு ஆடாமல் நிதானம் என்னானாலே ரன்ஸு புஷ் ஆகும். ஆனால் இருந்தாலும் டைட்டன்ஸுக்கு விக்கெட் தேவையே, கம்பேக் கொடுக்கணும். ஸ்லோவாக அங்கிட்டு தூக்கி போடணும்னு நினச்சாரு. பட் நான் வந்து அப்படியே போன காரணத்தினால ஒரு ஒய்டு. ஸோ கம்பேக் இந்தியன் பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஒரு 3 நாள் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வேணான்னு விட்டுட்டேன். சரி எதுக்கு காப்பி பண்ணிக்கிட்டே அப்படின்னு. டீசெண்டான லைன் இருக்குது அப்படி நினச்சேன். ஆனால் கிடையாதுங்க. அது வந்து ஒரு வைடு கொடுத்துட்டாருங்க. டீசெண்டான லென்த் இருக்குது ஐயா, ஆனால் லைன் இல்லைங்க ஐயா. ஷார்ட் எட்ஜ். ஃபைனலி they deserve a wicket. Finally they deserve a wicket. வசந்த் ராஜா தொல்லை இனிமே நமக்கு இல்லன்ற மாதிரி ஒரு விக்கெட் எடுத்தாங்க. கனகம்மா சத்துரா காதலுக்கு முன்னு பத்துரா காதலிக்கிற பேரை சொல்லி கலக்கிடுவா சுந்தரா.
டிசர்வ் அ விக்கெட். அடுத்த பால் ரெண்டாவது கேட்ச். ஆஹா அது அண்ணே அந்த கேட்சை வந்து ரீப்ளேல பார்க்கும்போது ஸ்லோமோல போன மாதிரி இருக்கும். ஆனா அந்த கேட்சே உண்மையிலே வந்து ஸ்லோமோல தான், கேட்சே உண்மையிலே ஸ்லோமோல தான் போகுது. அதான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரியாக்ஷனே இல்லையப்பா அண்ணே அது அசால்ட்டா ஓடி போய் ஹாய்னு ஹேண்ட் ஷேக் கொடுக்குற மாதிரி ஒரு கேட்ச், அழகான ஒரு கேட்ச், கியூட் கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இப்ப விக்கெட்டுப்பா போடுப்பா. டிஜே ஒரே பாட்டை போட்டு நல்ல மழுப்புறான் ஆளு. காப்பி ரைட் வரும், காப்பி ரைட். ரெண்டு விக்கெட் பேக் டு பேக் ஆன ஹேட்ரிக் மக்களே. ஆஹா அள்ளி போட்டாரு, ரன் அவுட். அதுவும் இல்லைங்கண்ணா. ஆக மொத்தம் அங்கே பாரு செருப்பு இருப்பு ஷூவெல்லாம் பறக்க விட்டுட்டு ஓடுறாரு. ஒய்டு ஒய்டு ப்ளஸ் 1 இங்கே. ஆக மொத்தத்துக்கு ஹேட்ரிக் வட போச்சே குமார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு 2 பால் முடிஞ்சிருக்குது. 3வது பால் இன்னும் போடணும். அற்புதமான சேஞ்ச் ஆஃப் பேஸ். கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காருப்பா. இவர் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு யோசனையாக இருக்குது. பட் ஆனால் மேபி உள்ள வேறு சில ஐடியாஸ் இருக்கலாம். பட் ஹேட் அதர் ஐடியாஸ்ன்னு நம்ம தலை சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இந்த பவுலர் வந்து கடைசி வரைக்கும் வச்சிருப்போம் பதுக்கி அப்படின்னு சொல்லி வச்சிருந்துருக்கலாம். அதனாலேயே வந்து இந்த இடத்துல கடைசி நிமிஷத்தில் விக்கெட் மாறி மாறி விழுகலாம். ஆனால் இது அவங்க லிஸ்ட்லேயே இல்லைன்ற மாதிரி சொல்லிட போகிறாங்க. ஹைட்டுப்பா ஹைட் அசால்ட்டான கேட்ச். ஆக மொத்தத்துக்கு இன்னொரு விக்கெட். எழுதுங்க எழுதுங்க. அவ்வளவுதான் கையை வச்சு பிடிச்ச மாதிரி பிடிச்சாரு. தலகீழா நடக்காத மண்ட பத்திரமா துர்காடு மூல பத்திரமா. தலகீழா நடக்காத மண்ட பத்திரமா துர்காடு மூல பத்திரமா. அண்ணாருக்கு இன்னாரு இன்னாருக்கு அண்ணாரே நல்லா வச்சு பண்ணாரு. யாரு என்ன பண்ணாலும் உன் கதையில முன்னேறு. தகத 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 தில்லாலே தில்லாலே தகத தில்லாலே தகத 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 தில்லாலே தில்லாலே தகத தில்லாலே. கடைசி 2 பால் வெளியே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 61 ரன் இருக்குது. ஆனால் 57 இருந்தது ஓவர் முடிவில். ஸோ அதனால் பெரிய அளவில் வந்து பவுண்டரி தாக்கம் இல்லைனாலும் ரன் இருக்குது. இருந்தாலும் இந்த 2 பாலில் எவ்வளோ தூரம் அடிப்பாங்க? எமரல்ட் எவ்வளோ அடிப்பீங்க? அதே 70 தானே? ரைட்டு பார்ப்போம். ஆஹா வெல்கம் டாட் பாலிங்க. இன்னும் ஒரே ஒரு பால் தான் இருக்குது. ஒரு பாலில் அடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஸோ நீங்கள் சொன்ன 70 வரல, இருந்தாலும் 60 வந்திருக்குது. இருந்தாலும் இந்த கடைசி பால் என்ன ஆக போகுது? நல்ல டீசெண்டான லைனு அப்படின்னு நினைச்சா ரன் அவுட்டா? ஆமா ரன் அவுட் கிடைச்சிருக்குது. அது ஒரு ஒயிட் பால். நீங்க மறுபடியும் அதை போடணும், வேற வழி இல்லை. இது உங்க ஹெட் ரைட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் டைரக்டா வந்து கோச்சிங்னோம் நாங்கள். நீங்கள் எப்படி அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க. ஸோ டைட்டன்ஸ் அணி வந்து நாங்கள் போட்டது கரெக்ட் பால் தான், நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க, அதை கரெக்டாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 3rd அம்பையர் கம்ப்யூட்டர் ஜி உங்கள் வேலை இது. ரிவ்யூ பாருங்க. வைடுக்கு ஆகா இப்போதான் வந்து கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சாங்க, ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இல்லை, அதுக்கு வந்து மாறா நடந்துடுச்சு. ஒய்டு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அண்ட் ரிவ்யூவும் போயிடுச்சு. ஆக மொத்தத்துக்கு இந்த ஒரு பாலை நீங்கள் போட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அகைன் 1 ball to go to end this innings in the first innings in this match.
இந்த பால் ரன் அவுட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். நானே போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் அங்க இருந்து குழந்தை மாதிரி அப்படியே ஓடி வந்து அழகா ரன் அவுட் பண்ணாரு. அந்த ரன் அவுட்டோட ஒரு டாட் பாலும் வந்துருச்சு. ஆக மொத்தம் விக்கெட்னால டாட் பால் தான். அது ஏன்டா அப்படி பேசுன்னு கேட்காதீங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து ஒரு விக்கெட்டு கடைசி ஓவர்லயுமே விழுந்திருக்குது, கடைசி பால்லையுமே விழுந்திருக்குது. இரியா ஸ்கோர் சொல்லிக்கிறேன். 63 ரன் அடிச்சிருந்திருக்கிறாங்க 5 ஓவர் முடிவுல. 64 டார்கெட்டு ஃபார் டைட்டன்ஸ் அணிக்கு. சேஸை எப்படி பண்ண போறாங்க அப்படின்றத செகண்ட் இன்னிங்ஸ்ல பொறுத்திருந்து பார்ப்போம். மாமா மின்னல் சர்மா என்ன இங்க எல்லா இடத்துல கேமரா வச்சிருக்க. பிச்சு விடுவோம் பிச்சு. வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பிளாக் ஷீப் மாட்டிக்கிட்டாரு. அதெல்லாம் ஈவினிங் டான்ஸ் எல்லாம் ஈவினிங் வந்துரு. அப்படியே பேட்டிங் டீம் டைட்டன்ஸ், திருப்பூர்லேருந்து டைட்டன்ஸ் ஐயா கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டார்கெட் 64. கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே வந்தீங்கன்னா பார்த்து கீத்து முடிச்சிங்கன்னா மேட்ச் கீச்சு கொஞ்சம் சீக்கிரம் முடியும். கொஞ்சம் வாங்க ஐயா. பேட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேட் செலக்ட் பண்ணுறாங்களா இல்லை பேட்டர் செலக்ட் பண்ணுறாங்களா தெரியலையே. பேட்டர்ஸ் டைட்டன்ஸோட பேட்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளவாங்க. என்ன டைட்டன்ஸ்க்காக ரிச்சர்ட் ஆட போறியாப்பா? சங்கமாம்ஸ் எங்கே இல்லையா? என்ன பேசிட்டு இருந்தாரையா? சொல்லுப்பா. சங்கமாம்ஸ் என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. அடுத்து வந்து திருப்பூரூர் மாநகராட்சியா அதை தாண்டி சென்னைக்குள்ளேயும் நீங்கள் வரணும். கோடம்பாக்கம் வரைக்கும் வந்துடுங்க. கோடம்பாக்கம் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா நம்ம ரிச்சர்டையும் நம்ம உள்ள ஆடுறத பார்க்கலாம். ஓ, கோடம்பாக்கம் வரைக்கும் வந்துடணும். ஆமாம், சரி, ஓகே. டவல் கட்டி ஆட வைக்கலான்னு பார்க்குறேன். என்ன அப்படித்தானே? என்ன கோபால் பேச்ச காணோம்? இல்ல மாம்ஸ், நம்ம ரிச்சர்ட் இருக்கா அப்படி இல்ல, நல்ல கிரிக்கெட்டர். அந்த மாதிரி நீங்க ஆட கிட்ட நிறைய திறமை இருக்குது எனக்கு தெரியுமே. ஆமா, இப்ப புதுசா ஒரு திறமைசாலி வந்திருக்காரு நாகராஜ். நேத்து ஆடினாரு பாரு ஆட்டம். என்னமா ஆடுறான் பால். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் இன்னைக்கு ஆட வர சொல்லு. கேமராமேன் அவர் கூப்பிடு. பேர் வேற தெரியுமா? நாகராஜ். அது இல்லாம நம்ம அரவிந்த் நுலன். அரவிந்த் நோலன். அரவிந்த் நோலன்.
நான் ஏன் சொல்ற பேர் சொல்லியா? உண்மையிலே அதுதான் சங்கமாஸ் பேரு, அரவிந்த் நோலன். டோலக்கா? டோலக் இல்ல, நோலன். சரிப்பா, அரவிந்தனே உடம்பாணி. அரவிந்த் 2 பேர் இருக்காங்க. அரவிந்த் 1 அரவிந்த் 2ன்னு சொல்லி விடல. இல்ல அவ்வளவு கஷ்டம் வேணாம். சீல் லீடர்ஸ் அரவிந்த். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொல்லுங்கடா. கரெக்டா தப்பான நேரத்தில் டைலாக் போடுறியா? முதல் பால் பேசிக்கிட்டே இருக்கும்போது பவுலர் போட்டாரு. சதீஷ் பவுலிங்ல இங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு ஃபார் எமரால்ட். தையூர் டீமுக்கு முதல் பாலே நல்ல யாக்க. ரெண்டாவது பால் டேங்கப்பா தூக்கி அடிச்சாரு, ஹைட்ல தூக்கி அடிச்சாரு, கேட்ச் ஆன் பார்க்கணும். இல்ல அதுக்கு முன்னாடி விழுந்துருச்சுங்க. ஆஹா, பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஏதாவது சண்டையான்னு தெரியல. நடுவில் 2 பேரும் ஓடிட்டு 2 பேரும் வேணான்ட்டாங்க. பவர் பிளே, ஸோ பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். கேட்சுக்கா இல்லை ரன் ஓடி இருக்கலாம், ஆனால் இன்னொரு ரன் ஓடி இருக்கலாம், விட்டாங்க. நாகராஜை பற்றி பேசுறீங்க, இப்போதான் நாகராஜ் ஐயா நாகராஜோட அழகே அவரோட கண்ணாடி தான்பா. மிஸ் பண்றாரு. நல்ல பால், ஃபுல் லைன் டெலிவரி, நல்லா டிஃபென்சிவா ஆடி ஒரு சிங்கிள். எஸ், ஓடி இருக்காங்க. ஸோ இந்த ஓவர் முடிச்சுட்டு நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த சொல்கிறேன். இப்போதைக்கு கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம். இன்னும் 3 பால் பாக்கி இருக்குது. டார்கெட் பார்த்தீங்கன்னா 62 27 பாலில். ஃபீல்டரு ஐயா, காத்து காத்து அப்படி இப்படின்னு நாங்கள் பார்த்தீங்களா, டான்ஸை பார்த்தீங்களா தலைவர்கிட்டது. முதல் விக்கெட் காலி. உடனே போட்டிருக்கணும் பாட்டை. DJ Vishnu Entertainment. ரெண்டு பால் பாக்கி இருக்குது. உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் கருப்பு. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு. ஏன் பவுலர் இல்ல 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 ஒரு டாட் பால் மட்டுமே. லாஸ்ட் பால். செம ஓவருங்க இது வரைக்கும் கண்டெஸ்ட் ஆஃப் த கேமில். 2 ரன் தான் கொடுத்துருக்காரு. நான் இப்படிலாம் சொல்கிறப்ப ஏதாவது ஒன்று நடக்கும், ஆப்போசிட்டாக நடக்கும். நடந்துச்சுன்னா ஐயா மன்னிச்சிருங்க. இல்லை ஆப்போசிட்டாக நடந்துருச்சா? நல்ல ஃபீல்டிங்கா, செம்மையாக ஃபீல் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஓவர்ப்பா தம்பி. முதல் ஓவர் முடிவில் சதீஷ் கிட்டேருந்து 3 ரன் ஒரு விக்கெட்டு. ஸோ அந்த விஷயம் என்னன்னா, புள்ளிங்களா அரவிந்தையும் சேர்த்து உங்கள் கூட டான்ஸ் ஆட வச்சிடலாமா புள்ளிங்களா? எஸ் அவருதான் ஆமாம். ஓகேண்ணா, நீங்கள் உங்கள் கையில் எடுக்கிற அது இதை 3 பேரும் சேத்தாப்புல தூக்கி காட்டுங்க. ஓகே அரவிந்த் ரெடியாக இருங்க. ஸோ 61 ரன் வேணும் 24 பாலில். 3-1 இப்போதைக்கு முதல் ஓவர் முடிவில். சரியான பவர் பிளேங்க, மேண்டட்ரி பவர் பிளேயில் ரன்ஸ் பெருசாக வரல பேட்டிங் டீமை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதுக்கு மேலே ரன்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ போலிங் சஞ்சய். சஞ்சய் முதல் பால் அகைன் லென்த். என்னங்காச்சு என்னாச்சு? விக்கெட் கேட்குறாங்க. இருங்க, என்ன விக்கெட்டு, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆல் ஷாக்குடு. ஆனால் விமல் சர்மா ஜி கே பேட்டா இல்லிங்கோ அப்படின்ட்டாரு. எஸ், டாட் பாலோட சஞ்சய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 61 ரன் 23 பாலில். ஓவருக்கு தேவைப்படும் ரிக்வயர்ட் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாச்சு. 16 ரன்னுக்கு இப்போதைக்கு இருக்குது. நிறையா ரன்ஸ் பவுலிங்கில் கொடுத்துட்டாங்க. ஆனால் சீரியஸாக டைட்டன்ஸு எவரால்டுக்கு அகேன்ஸ்டா. எங்கங்க
போயிச்சு. 6 வெளியே 6. எஸ். பால் அடிச்சதும் தெரியல, போனதும் தெரியல. ஆஹா, இந்தாப்பா வச்சுக்கோ. இந்தா ஒண்ணுக்கு பக்கம் ரெண்டா. வாங்கிக்கோ. கண்ணா 2 அடித்தீங்க ஆசையா. பேக் டு பேக் சிக்ஸஸ்ங்க இங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட் இல்லை, தேர்ட் ரவுண்டுங்க. ப்ரெஷர் ஸ்ட்ரைட் அவே. ஸோ விக்கெட் கீப்பர் சில வார்த்தைகள் போய் பேசிட்டு இருக்காரு. ரிக்வயர்ட் ரேட் 16க்கு போச்சுன்னு ஒரு 2 பால் முன்னாடி சொன்னேன். இப்போ அப்படியே தலைகீழ வந்துருச்சுங்க. 2 ரன் கீழே இறங்கியாச்சு. ஓவருக்கு 14க்கு டவுன் ஆயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சிக்ஸஸ் வேணும் அப்படின்னு இந்த முறை ஃபிளாட் பேட் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட் ஆஃப் மிட் விக்கெட் ரீஜனில் சிங்கிள் மட்டுமே. லாங் ஷாட்டுக்கான முயற்சிங்க. நின்று ஸ்டாண்டை டெலிவரி பண்ண பார்த்தாரு. டாட் பால். பட் பரவாயில்லைங்க. அந்த 2 6 வந்ததுக்கப்புறம் சஞ்சய் கிட்டேருந்து லைன் லென்த்து எல்லாத்துலேயுமே கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஓ, ஸ்லோ பவுன்சர். பேட்டை சீக்கிரமாக வீசிட்டாருங்க. ஃபாஸ்ட் ஸ்விங் ஆஃப் பேட்டர் இருந்திருக்கு, ஆனால் அது ரொம்ப சீக்கிரமாக வீசிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 16க்கு 1. இன்னும் 48 ரன் 18 பாலில். ஓவர் ரன் ரேட்டு இப்போ திரும்பவும் 16க்கு டச் ஆயிடுச்சிங்க. ஸோ 3வது ஓவர் போடுவது யாருங்கோ? DJ Vishnu Entertainment. ரெண்டு ஓவர் முடிவில் 16-48 வேணும். 3 ஓவரில் பவுலிங்கில் எழில் முதல் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ரிவர்ஸ்க்கான முயற்சி டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. இரண்டாவது பால். ஷார்ட் லென்த்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் போட்டிருக்காரு அண்ட் வைடுங்க ரொம்ப தள்ளி போட்டிருக்காரு. ஸோ மேட்ச் ஷுட் நாட் பி ரிட்டன் ஆஃப் அன்டில் இட் இஸ் ரிட்டன் ஆஃப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சில வார்த்தைகள் இருக்குது. என்னன்னா சீக்கிரமாக மேட்ச் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும். இன்னொரு வைடு. ப்ரெஷருங்க, ப்ரெஷர் அந்த பவுலர் இப்போ 2 எக்ஸ்ட்ராஸ் பால்ஸ் போட்டிருக்காரு. காஸ்ட் பண்ணுமா ஒரு 6 அட்லீஸ்ட். எனக்கு லாஸ்ட் பாலில் ஒரு 6 அடிச்சாங்க, இல்லைனா லாஸ்ட் பாலில் அந்த 2 பவுண்டரி, லாஸ்ட் 2 பாலில் 2 பவுண்டரியோ 2 6 வந்ததுன்னா காஸ்ட் ஆகுங்க. பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு பால் தான் போட்டிருக்காரு. இன்னொரு வைடு. ரொம்ப வெளியே போடுறாரு. சே பவுலர் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பவுலிங்கில் பிரஜித். ரஞ்சித் பவுலிங்கில் வந்துருக்காரு. ரஞ்சித் குமார். 3 வைடு தொடர்ந்து 45 ரன்னு. இன்னும் 17 பாலில் அந்த வேரியேஷன்ஸ் நிறையா யூஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. பேஸ் கொடுத்தா ஈஸியாக அடிச்சிடறாங்க அப்படின்னு. நல்ல பாலுங்க, விட்டு கொடுக்கல, உடம்ப நோக்கி போட்டிருக்காரு. குவிக் சிங்கிள் ஃப்ரம் த பேட்டர் கருப்பு கிட்டேருந்து.
ஆஹா, வெச்சில பட்டு ஸ்ட்ரைட்டா ஃபைட் லெக்ல போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே. 3 பால் ஓவரில் பாக்கி இருக்குது. 43 தேவை 15 பந்தில் 21-1. இன்னொரு நல்ல பாலுங்க, சரியான லைன் அண்ட் லென்த். அகெயின் ஒரு பிட் ஆஃப் ஸ்லோ பவுன்சர் தெரிஞ்சுது. டாட் பால் மீண்டும். ஸோ ஒவ்வொரு டாட் பாலும் ஸ்ட்ரெயிட்டாகவே பேட்டிங் டீம் டைட்டன்ஸுக்கு ப்ரெஷரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக்க சான்சஸ் அதிகம். கருப்பு இது வரைக்கும் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. 15 ரன் 9 பாலில். ஆப்போசிட் என்ன அவரோட பேட்லைன் 2 6 பார்த்தோன்னு சொல்லி முடிக்கல. 3வது 6 பார்த்துட்டோங்க இந்த எண்ட்லேருந்து இந்த முறை. 37 ரன் இன்னும் 13 பால்ல தேவை. ஸ்கோர் 27க்கு மூவ் ஆன் ஆகுது. லாஸ்ட் பாலுங்க, 3வது ஓவரோட கடைசி பந்து. ரிவர்ஸ்ல இருக்கிறதுக்கான முயற்சி. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு ரன்னோட ஓவர் முடிவுக்கு வருது. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 28. 36 ரன் வேணுங்க. இன்னும் 12 பால்ல 36. முப்பத்தாறு ரன்னு 12 பால்ல 28-1. 3 ஓவர் முடிவில். ஸோ பாவங்க பவுலிங்கில் பிரேம்குமார் பெனால்டிமேட் ஓவர் என்ற கடைசிக்கு முன்னாடி ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காரு. இந்த ஓவர் டைட்டாக வச்சாங்கன்னா லாஸ்ட் ஓவர் மேக்ஸிமம் கேமை வந்து இழுத்து பிடிச்சிடலாம். சப்போஸ் இந்த ஓவரில் ரன் போச்சு அப்படின்னா திரும்பவும் டைட்டன்ஸ் உள்ளே வந்துடுவாங்க கேம் உள்ள. பார்ப்போங்க, இந்த ஓவர் ரொம்ப முக்கியமான ஓவர். ஃபஸ்ட்டு 3 பால் எந்த ஓவர்லனாலுமே மொதல் 3 பால் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த மாதிரி 36 ரன் 12 பாலில் இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொதல் 3 பாலில் அட்லீஸ்ட் ஒரு 2 6 டார்கெட் பண்ணுவாங்களா? அதுக்கான முயற்சி தான். ஆனால் ரிசல்ட் என்னமோ டாட் பாலுங்க. ஷாட் பெரிய ஷாட் ஆட பார்த்தாரு. ரிசல்ட் என்னமோ டாட் பால் மட்டுமே. லெக் சைடில் போடப்பட்ட பால் லெக் சைட்லேயே வீர பார்த்தாரு. 2வது பந்து ஷாட்டு ஹைட்டில் டிஸ்டன்ஸ்லேயும் 6. பத்து பால்ல 30. மிஸ் பண்ணிட்டாருங்க. 3 பாலுமே சிமிலர் லைன். ஆக்சுவலாக அதில் ஒரு பால் ஸ்ட்ரைட்டாக அடிச்சாரு கருப்பு. பட் பாக்கி 2 பால் 2 டாட் ஆடி இருக்காரு. டாட் பால் இந்த நேரத்தில் ஆடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ரன் 2 ரன் கன்வெர்ட் ஆச்சும் பண்ணுங்க. 9 பால்ல 30. கேம் ஆன் டைட்டன்ஸ். அடிச்சாருங்க. அடிச்சாலும் தெரிஞ்சு போச்சு 6. எங்கேயோ போய் விழுந்திருக்கு பாலு. ஷாட்டு 6. ஏங்க கேமுக்குள்ள கொண்டு வந்துட்டாருங்க எங்க கருப்பு டைட்டன்ஸுக்கு.
நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் ஜெட் பட்டிபுலம் வர்சஸ் கோவளம் யுனைடெட் கோவளம். ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சிங்கிள் அண்ட் சிங்கிளோட 4வது ஓவர் முடிவுக்கு வருது. கேம் ஆன். வாங்க கோவளம் யுனைடெட் அண்ட் டிஎன்எஸ் ஜெட் பட்டிபுலம் கேப்டன் 17 அடிக்கணுங்க லாஸ்ட் ஓவர்ல. 47-1 இப்போதைக்கு 4 ஓவர் முடிவில். ஸோ அடுத்த மேட்ச் கோலாங் யுனைடெட் வர்சஸ் பிஎன்எஸ் இசட் அணியினர் ரவுண்டு 3யோட இன்னைக்கு நாளுக்கான கடைசி மேட்ச் 216வது மேட்ச். அதுக்கான டாஸ் கூடிய விரைவில் இங்கே போட போகிறோம். அண்ட் ஓவர் டு பிரகானா ஃபார் த டாஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என் கூட பிஎன்எஸ் ஜெட் பட்டிபுலம் கேப்டன் அண்ட் கோவளம் யுனைடெட் கேப்டன் இருக்காங்க. டாஸ் டைம் ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ். டாஸ் யார் கேட்க போறீங்க? அவர் கேட்கட்டுமா? ஸோ டாஸ் வந்து பட்டிபுலம் பிஎன்எஸ் ஜெட் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால், டெய்ல்ஸ் இட் இஸ். ஸோ டாஸ் வின் பண்ணது கோவளம் யுனைடெட் பட்டிபுலம். பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். நீங்க அப்பீல் பண்ணுங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கேயும் ஒரு குட்டி டிஸ்கஷன். ஏன்னா 3rd ரவுண்டு மேட்ச் ஆனுங்க. 17 ரன் லாஸ்ட் ஓவரில். பார்க்குற எல்லா மேட்சும் இப்படி போச்சுன்னா சீரியஸாக சொல்கிறேன், நாளையிலேருந்து ஒரு 4 பிபி டேப்லெட் வச்சுருங்கப்பா கமெண்ட்ரி பாக்ஸில். எப்பா எல்லா மேட்சும் இதே மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அது லோ ஸ்கோராக இருந்தாலும் ஹை ஸ்கோராக இருந்தாலும் எல்லா மேட்சும் கடைசி ஓவர் கடைசி பால் வரைக்கும் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. bowling உள்ள பிரசாந்த் அண்ட் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முதல் பாலே. சான்ஸ். ஆஹா ஆஹா 2 பேருமே நடுவில் இருந்திருக்காங்க. அண்ட் 2 ரன்கள் ஓடி எடுத்திருக்காங்க இன் பிட்வீன் த விக்கெட்ஸ். 14 ரன் வேணும் 5 பால்ல. அதோட 50 பூர்த்தி பண்ணியிருக்காங்க டைட்டன்ஸ். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அண்டு திரும்பவும் லெக்கில் போயிருக்கு பாலு. 1 டபுளாக கன்வெர்ட் பண்ணுவாங்களா? பண்ணி ஆகணுங்க. லாஸ்ட் ஓவர் தைரியமாக ஓடி ஆகணும். அண்ட் மண்ணில் போட்ட த்ரோ வரல. எஸ் 2 ரன் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 12 ரன் 4 பாலு. 4 பாலில் 12. 2 பால் தான் இது வரைக்கும் கிரெட் பால். செம பேட்டிங்க கருப்பு கிட்டேருந்து. ஸ்கோர் சொல்ல மாட்டேன், நான் கமெண்டேட்டர் ஸ்கோர்ஸ் ஆயிரும். அவர் ஆடட்டும் ஆடட்டும் ஆடட்டும். ஸோ ஒரு நோ பால் கால் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் பாலு நோ பால் ப்ளஸ் ஒரு டபுள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பால் எக்ஸ்ட்ரா பால் வரப்போதே ஒரு ரன் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்குங்க. 11 ரன் 5 பாலில் இப்போது ஃப்ரீ ஹிட் கம்மிங் அப்.
5 பால்ல 11, 53க்கு 1ங்க. லாஸ்ட் 5 பந்துகள் பாக்கி இருக்குது இன்னிங்ஸ்ல. பேட்டிங் பவர் பிளே வேற. ஸோ 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில. அது மட்டும் விஷயம் இல்லை, போன பால் ஒரு நோ பால். ஸோ ஃப்ரீ ஹிட்டும் இருக்கு. ஷாட்டு லென்த்ல இருந்த பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஃபீல்டர் கைக்கு ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா. அவுட்டுங்க. நான் ஸ்ட்ரைக்கர் இல்லை, ரன் அவுட். நான் ஸ்ட்ரைக்கர் கொஞ்சம் அன்ஹாப்பியா இருந்திருக்காரு. கருப்பு விக்கெட்டை இழந்திருக்காரு. கருப்பு விக்கெட்டை இங்க இழந்திருக்காரு. செம நாக்குங்க கருப்பு கிட்ட. 46 ரன் 20 பால்ல சூப்பரா ஆடி இருக்காரு. சீரியஸா திரும்ப கேமை வந்து கிட்டத்தட்ட உள்ள கொண்டு வந்துட்டாருங்க இங்க டைட்டன்ஸுக்கு. சூப்பரா ஆடி இருக்காரு கருப்பு. வாழ்த்துக்கள் பிரதர். எதுவுமே சொல்லுங்க. மொத்தத்தில் இங்கே 4 பாலுக்கு 10. இதுக்கு மேலே சீரியஸாக தொண்டைக்கிட்டலாம் காலி ஆயிரும்னு நினைக்கிறேன். என்னம்மா க்ளோஸாக போய்கிட்டு இருக்குது மேட்ச்சு. உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் வர்மன். நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்காரு. ஈடி இன் ஸ்ட்ரைக் அடிச்சாருங்க. ஃபுல் டாஸ் பாலு. இன்னொரு நோ பால். எக்ஸ்ட்ரா ஸ்கில் பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே பவுலிங் டீமை. சீரியஸாகவே சொல்கிறேன், கில் பண்ணிக்கிட்டு இருக்குங்க இங்கே எவரால் டீமை. நோ பால்ல ஒரு சிங்கிள். ஃப்ரீ ஹிட் வேற இருக்குது. 8 ரன் 4 பால்ல. ஃப்ரீ பாலே அடிக்கிற முயற்சி. கவர்ஸ் கிட்ட ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா. நல்ல த்ரோவா இருந்தா ரன் அவுட்டுங்க. எப்பா 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 குட் நைட் பான்ற மாதிரி மேட்ச் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. 7 ரன் 3 பால்ல. சப்போஸ் ஒரு 6 வந்தா மேட்ச் அப்படியே வந்து ஸ்கோர்ஸ் லெவல் ஆகும். ரன்ஸ் ஓடி தான் எடுக்க போறாங்களா? 6 ரன் வந்து சூப்பர் ஓவர் வர போகுதா? எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குங்க. இன்னொரு ஃபுல் டாஸ் அண்ட் இன்னொரு நோ பால். 2வது ரன் வருவாங்களா? சான்ஸ் ஆஃப் ரன் அவுட். பால் விட்டாரு, ஆனா ரன் அவுட் தாங்க. ஸோ நோ பால் அண்ட் சிங்கிள் அண்ட் ரன் அவுட் எல்லாமே நடந்திருக்கு. இன்னொரு ஃப்ரீ ஹிட். அஞ்சு ரன்னு 3 பால். லாஸ்ட் 3 பால்ல 5. எக்ஸ்ட்ரா ஸ்கில் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸ்ட்ரைக்ல என்னமோ ஈட்டி தான் இருக்க போறாரு. சங்கமாம்ஸ் பிரகானா லைன்ல இருக்கீங்களா? இருக்கோம் இருக்கோம், சுவாரஸ்யத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம். எஸ் அதேதான். 5 ரன் 3 பால். 3வது ரவுண்டுக்கே இப்படின்னா 4-5 போச்சுன்னா அவ்வளவுதான் போல. தூக்கி அடிச்சாரு. இதுக்கு தாங்க வெயிட் பண்ணாரு. 6 அண்ட் 6ஓட மேட்ச் முடிவுக்கு வருதுங்க. வாழ்த்துக்கள் டைட்டன்ஸ்.